சிந்திப்பவை கற்புள்ளவைகளா? கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். சங்கீதம் 139 வசனங்கள் 1-2. நான் மனிதனை உண்டாக்கி அவனுக்குள் என்னுடைய ஜீவ சுவாசத்தை தந்து எனக்காக வாழும்படிக்கான ஒரு அற்புதமான வாழ்க்கையையும் தந்தேன். எண்ணங்களும் ஏக்கங்களும் பரிசுத்தமாயிருந்தன. ஆனால் ஆதி மனிதன் தன்னுடைய இச்சையினால் விழுந்து தங்களுடைய மேன்மையான வாழ்க்கையை இழந்த பிறகு எல்லாமே மாறிவிட்டது. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதனால்தான் நான் ஆதாமுடைய ஒரு விலா எலும்பை எடுத்து ஒரு ஏவாளை உண்டாக்கினேன். நான் உண்டாக்கிய புனிதமான உறவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் மாறாக உனக்குள் ஏற்படுகின்ற எண்ணங்கள் யாவும் உன்னை கரைப்படுத்தும், என்னை விட்டு உன்னை தூரப்படுத்தும் என்பதை அறிந்து கொள். இன்றைய உலகம் தான் செய்கின்ற தவறான காரியங்களையும் நியாயப்படுத்தி எல்லாமே சரியென்று சாதிக்கின்றது. என்னுடைய பார்வையில் தவறானதையும் கூட மனிதர்கள் தங்களுடைய பார்வைக்கு சரியென்று பார்க்கும் அளவிற்கு உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கின்றது. இதே தவறை நீயும் செய்து விடாதே. 1000 பேர் ஒரு தவறை சரியென்று நியாயப்படுத்தி செய்தாலும் அந்த தவறு சரியாகாது. உன் வாழ்க்கை என் பரிசுத்தத்தின் வெளிப்பாடாக காணப்பட வேண்டும் என்றால் முதலாவது உன் எண்ணங்கள் கற்புள்ளவைகளாக காணப்பட வேண்டும். என் எதிர்பார்ப்பும் என் ஏக்கமும் உன் எண்ணங்களில் பிரதிபலிக்க வேண்டும். உலக அசுத்தத்தின் வாசனை கூட உன்னிலும் உன் சிந்தனையிலும் கூட காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஜெபம். பரிசுத்த பிதாவே, எனக்குள் எழுகின்ற என் எண்ணங்கள் எப்பொழுதும் கற்புள்ளவைகளாகவும் உம்மை பிரியப்படுத்துகிறவைகளாகவும் இருக்க எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.